இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெராரி வேர்ல்டு அதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல் ரோலர் கோஸ்டர்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இதில் இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஜாய்ஸ்டிக் செம்மையாக இருக்குல்ல இது. அங்கே பக்கத்தில் சார் சரி அது போயிட்டா எடுத்துட்டியா? $325 இந்த டிஷர்ட்டா? என்னடா இது கிட்டத்தட்ட எவ்வளோ $6000 அது. அதில் என்ன இருக்குது செல்லியே பிராண்டு அவ்வளோதான். அதே மாதிரி போகும்போது தானே இதுவும் எவ்வளோ? அதுக்கு மேலே இருக்குது. அதுதான் $8000 $9000 கிட்ட வருது. எவ்வளோன்னு பார்ப்போமா? எவ்வளோ? 15000 என்னடா இது அப்படி இருக்குது இதில் 15000? என்ன ஒரு ஸ்டிக்கரா? குவாலிட்டி இதில் ஒன்றுமே இது கூட நல்லா இல்லை, ஒரு மாதிரி நூல்லாம் விட்டு போயிருக்கு. எதுக்குடா 2000 இதில்? 2000 2100டா. பழைய பேக்கெட் மாதிரி இருக்குல்ல. அதான் ஆனால் வாங்கிட்டு போனால் நம்ம திட்டுவாங்க. இது பேர் 2600 பாவி. 2600 தரம்ஸுக்கு ஒன்று. வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர் இங்கே தான் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அரௌண்ட் ஒரு 270 to 300 dirhams கிட்ட வரும் இந்த ஒரு காசுபடி. அண்ட் நம்ம ஊரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 6500 அந்த சம்திங்கில் வரும் இது. உள்ளே வந்து எல்லா ரேட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக. அந்த சில்வர் கலர் நம்ம ஒரு கார் பார்த்துட்டேன் ஃபெராரி, அது எவ்வளோ தெரியுமா? 15000 dirham. 15000 into 2 3 போட்டால் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வரும்னு. அவ்வளோ காசு கொடுத்து யாராவது வாங்கலாம். ஒரிஜினல் கார் வாங்கினா கூட பரவாயில்ல, அந்த பொம்மை கார் அவ்வளோ ரேட்டு. ரைட்டு இங்கே இருக்கு, அங்கே நல்லா இருக்குது. திங்கிறானா வச்சுருக்கலாம். ஸோ ஃபெராரி வேர்ல்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல. ஏன்னா ப்ரைஸ் தான் உள்ளே வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே உள்ளவங்க இது போல் வெளியிலேயே வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து இங்கே வந்து ரோலர் கோஸ்டர் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்து மூடிட்டாங்க. நாங்கள் இதுதான் கடைசி பிளானு. ஸோ இதோட நம்ம வந்து துபாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து சென்னை போகிறோம். எல்லோரும் வந்தாச்சு. ஸோ பஸ்ஸில் ஏறி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அண்ட் கிளம்ப வேண்டியது தான். ஸோ இங்கே ஒன்றும் இப்போ உள்ளே போயிட்டு கொஞ்சம் செக்யூரிட்டி செக்ஷனாக இருக்குது. இந்த வேட் நீங்கள் வாங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வேட் ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அந்த காசுலாம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஏர்போர்ட்டில் போயிட்டு அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு உள்ளே அப்புறம் போட்டுக்கிட்ட அப்புறம் டியூட்டி ஃப்ரீன்னு சொன்னாங்க. அங்கே வந்து கம்மியாக இருக்கும், நீங்கள் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, thank you so much. Bye. Have a safe journey. Thank you sir. ஸோ அப்படியே அபுதாபிக்கு பாய் சொல்லிட்டு ஃப்ளைட்டே வந்தாச்சு. ஸோ நான் வந்து வீடியோஸ் கொஞ்சம் தான் எடுத்தேன். உள்ள சார்ஜும் இல்லை, ட்ராலி தள்ளின்னு போக முடியல. சரி அப்படியே உள்ளே வந்து பார்க்கும்போது வேட்
ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னா வந்து நம்ம வாங்குற எல்லா ஒரு ப்ராடக்ட்டுமே வேட்னு ஒன்று கிளைம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் வந்து அதை கிளைம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க அந்த காசு. ஸோ நாங்கள் டேக்ஸ் கிடையாது. இந்த விஷயத்து மூலயமா நம்ம இந்த ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் மணியை. காசு போடாம எப்படிப்பா உனக்கு தருவாங்க? கூட சொல்லலையே அது. காயினுமே போடவே இல்லை. கீப் அவ்வளோதான், வேணாம் எனக்கு இது மட்டும் எக்ஸ்ட்ராவா செக் அவுட். போடு போ. ப்ளீஸ் பே நவ். கிளிக் பண்ணுமா? போடு போ. ஸோ ஃபைனலி துபாய் சீரீஸ் கம் டு அன் எண்ட். இதுதான் இந்த 5 நாளோட சீரீஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன சொல்ல, அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அன்டில் தென் பாய், சைனிங் ஆஃப்.